ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எக்கனாமிக்கோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக பார்ட் 2ல் வந்து இந்தியன் எக்கனாமியோட வீக்னஸ், அப்புறம் டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ், அப்புறம் ரிசோர்ஸஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம மினரல் ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மினரல் அயன் ஓர். இந்தியா போசஸ் ஹை குவாலிட்டி அயன் ஓர் இன் அபண்டன்ஸ். அதாவது இந்தியா வந்து நல்ல தரமான அயன் ஓர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக இந்தியா கண்ட்ரியில் வந்து 14.630 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஹெமடைட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் 10,619 மில்லியன் டன்ஸ் ஆஃப் மேக்னடைட் வந்து இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. பிஃபோர் இந்த கிளாஸ் ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ இனிமே நம்ம பார்க்க போற இந்த மினரல் ரிசோர்சஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ நீங்க இந்த டாபிக்கை ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி புக் வச்சிருக்கவங்க ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணிட்டு வாங்க. புக் இல்லாதவங்க பேப்பர்ல இல்லை நோட்ல வந்து நான் ஆல்ரெடி பார்ட் 2 வீடியோல சொன்ன மாதிரி நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம என்னதான் நோட்ல எழுதி வச்சாலும் நம்ம எடுத்து நோட்டை ரீகால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஸ்டேட்ஸ்லாம் படிச்சு மறுபடியும் மைண்ட்ல ஏற்றி அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுவே நீங்க பேப்பர்ல எழுதி எங்கன்னா வந்து வால்ல இல்லை நீங்க ஃபேஸ் பண்ற இடத்துல வந்து ஸ்டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பார்க்கும்போது அதை நீங்க தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. டெய்லி பார்க்குற ஒரு விஷயம் நமக்கு வந்து சீக்கிரமா வந்து கிராஸ்ப் ஆயிடும் மைண்ட்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் வந்து டெய்லி நம்ம கிச்சன்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அவங்கெல்லாம் வந்து கிச்சன்ல வந்து எதனா ஒரு இடத்துல இதை நீங்க ஸ்டிக் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து இது வந்து மைண்ட்ல ஏறிடும். இதுக்குன்னு நம்ம வந்து தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து எந்தெந்த மினரல் ரிசோர்ஸஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல கிடைக்குதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம வந்து தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் டைப்ஸ்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹெமடைட் அயன் இஸ் மெயின்லி ஃபவுண்ட் இன் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா அண்ட் கர்நாடகா. The major deposit of magnetite iron is available at western coast of Karnataka. So இந்த ஸ்டேட்ஸ்ல நமக்கு வந்து ஹெமடைட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த லைன் பாருங்க. Some deposits of iron ore are also found in Kerala, தமிழ்நாடு and ஆந்திர பிரதேஷ். எப்பவுமே வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல வந்து கரெக்டான ஆன்சர்ஸ், கரெக்டான ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி இருக்க விஷயத்த மட்டும்தான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்ல கேட்பாங்க. இந்த மாதிரி சம்ஸ் டெபாசிட்ஸ் ஆர் ஆல்சோ இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற கேள்விகள் வந்து கண்டிப்பா எப்பவுமே எக்ஸாம்ல வராது. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் படிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் கோல் அண்ட் லிக்னைட். கோல் இஸ் த லார்ஜஸ்ட் அவைலபிள் மினரல் ரிசோர்சஸ். நம்ம இந்தியாவிலே வந்து அதிகமாக கிடைக்கிற மினரல் ரிசோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல் தான். இந்தியா ரேங்க்ஸ் 3rd in the world after China and USA. சைனா அண்ட் யூஎஸ்ஏக்கு அப்புறம் இந்தியா தான் வந்து கோல் ப்ரொடியூஸ் பண்றதுல 3வது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கோல் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா அண்ட் ஆந்திர பிரதேஷ். பல்க் ஆஃப் கோல் ப்ரொடக்ஷன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் பெங்கால், ஜார்க்கண்ட் கோல் ஃபீல்ட்ஸ். நிறைய கோல் ப்ரொடக்ஷன் வந்து எந்த ஃபீல்ட்ல இருந்து கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெங்கால், ஜார்க்கண்ட் கோல் ஃபீல்ட்ல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாக்சைட். பாக்சைட் இஸ் a மெயின் சோர்ஸ் ஆஃப் மெட்டல் லைக் அலுமினியம். அலுமினியம் மாதிரி பாக்சைட்டும் ஒரு முக்கியமான மெட்டல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எந்தெந்த இதுல கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் பாக்சைட் டெபாசிட்ஸ் ஆஃப் ஒடிசா அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஒடிசாலையும் ஆந்திர பிரதேசத்திலையும் வந்து இந்த பாக்சைட் மினரல் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் மைக்கா. மைக்கா இஸ் a heat resisting mineral which is also a bad conductor of electricity. It is used in electrical equipments as an insulator. மைக்கா வந்து ஒரு நல்ல ஹீட் ரெசிஸ்டிங் மெட்டீரியலா வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணாது. ஸோ இது வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியா இருக்கிறதுனால நிறைய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்ல ஷாக்கை வந்து ரெசிஸ்ட் பண்றதுக்காக இதை வந்து இன்சுலேட்டரா யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ஷீட் மைக்கா ப்ரொடக்ஷன் and contributes 60% of mica trade in the world. இப்போ நான் லாஸ்டா சொன்ன மாதிரி கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி கோல் ப்ரொடக்ஷன்ல வந்து இந்தியா வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. அதே மாதிரி மைக்கால வந்து இந்தியா வந்து 1st பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வேர்ல்டுலயே வந்து 60% ஆஃப் மைக்கா ப்ரொடக்ஷன் வந்து நம்ம இந்தியா தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த பெக்மடைட் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார் அண்ட் ராஜஸ்தான்.
நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் வந்து எந்தெந்த இடத்துல கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசாம் அண்ட் குஜராத், இந்த சில பிளேசஸ் ஆஃப் அசாம் அண்ட் குஜராத்ல கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அசாம்ல எந்தெந்த பிளேசஸ்ல கிடைக்குதுன்னா திக்பாய், பதர்பூர், நஹர்கத்தியா, கசிம்பூர், பலியாரியா, ருத்ராப்பூர், ஷிவ்சாகர், மோர், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அசாம்ல கிடைக்குது. அப்புறம் குஜராத்ல எங்கெங்க கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹே ஆஃப் கம்பத், அங்காலீஸ்வர் அண்ட் கலோல், இந்த இடத்துலலாம் வந்து பிளேசஸ்ல வந்து நமக்கு க்ரூட் ஆயில் அவைலபிளா இருக்கு இந்தியாவில். நெக்ஸ்ட் கோல்டு வந்து இப்போ இந்த கோல், லிக்னைட், மைக்கா மாதிரி அதிகமான ரிசர்வ்லாம் கிடையாது. கோல்டு வந்து லிமிட்டடாக தான் இருக்கு. எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோலார் கோல்ட்ஃபீல்ட், இது வந்து கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஹட்டி கோல்ட்ஃபீல்ட் இன் ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்ட், இது ரெண்டுமே வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. நெக்ஸ்ட் வந்து ராம்கிரி கோல்ட்ஃபீல்ட் இன் அனந்த்பூர் டிஸ்ட்ரிக்ட், இது வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. நெக்ஸ்ட் டைமண்ட் வந்து UNECE படி, யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் கமிஷன் ஆஃப் யூரோப் படி நமக்கு அரௌண்ட் 4,582,000 கேரட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா பன்னா மத்திய பிரதேஷ்ல, ராமலகோட்டா ஆஃப் குர்னூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஆல்சோ இந்த பேசின் ஆஃப் கிருஷ்ணா ரிவர், இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு வந்து டைமண்ட்ஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ புதுசா எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த நியூ Kimberley fields have been discovered in Raipur and Pastar districts of Chhattisgarh, Newbada and Bargar districts of Odisha, Narayanpet, Madhur Krishna areas of Andhra Pradesh and Raichur, Gulbarga districts of Karnataka. இந்த இடங்கள்ல எல்லாம் இப்ப புதுசா வந்து டைமண்ட் கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ மினரல் ரிசோர்சஸ் முடிஞ்சிருச்சு. இந்த மினரல் ரிசோர்சஸ்ல நான் மறுபடியும் சொல்றேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் டிஎன்பிசியில நம்ம எந்த மினரல் எங்கெங்க அவைலபிளா இருக்குன்றது கேட்பாங்க. நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று வந்து எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், எனர்ஜி, இரிகேஷன், மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வரும். சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச், ஹெல்த், ஹவுசிங் அண்ட் சிவிக் கம்யூனிட்டிஸ்லாம் இன்க்ளூட் ஆகும். ஸோ நம்ம இதை இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நம்ம ஒரு நேஷன்ல ஒரு ஸ்டேட்ஸ்ல இருக்க போஸ்ட், டெலிகிராஃப் ஆஃபீஸர், ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் வந்து எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா வந்து இன்க்ளூட் ஆகுது. இதெல்லாம் வந்து நமக்கு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைன்ல பாருங்க, railways, trucks, post offices, ports, canals, power plants, banks, insurance companies, இதெல்லாம் வந்து ஒரு இந்தியா கண்ட்ரியில வந்து இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். இது எல்லாமே வந்து நமக்கு they help in the production of goods and service அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது ஏதோ ஒரு வகையில நம்ம நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு இதெல்லாம் வந்து உதவியா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட். For the sustained economic growth of a country, a well-connected and efficient transport system is needed. ஒரு நல்ல சமமான, அதாவது நிலையான பொருளாதாரம் அடையறதுக்கு நமக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. The total length of roads in India being over 30 lakh kilometer. இந்தியாவில் மட்டும் ரோட்ஸோட லென்த் வந்து 30 lakhs. இந்தியா ஹேஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரோட் நெட்வொர்க்ஸ் இன் த வேர்ல்ட். உலகத்திலே வந்து இந்தியா தான் வந்து லார்ஜஸ்ட் ரோட் நெட்வொர்க்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ரெயில் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஹேஸ் அ ப்ராட் நெட்வொர்க் ஆஃப் ரெயில் ரோட்ஸ், த லார்ஜஸ்ட் இன் ஏஷியா அண்ட் த 4th லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு. ரெயில் ரோட்ஸ் வந்து ரயில்வேஸ் வந்து இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப ப்ராட் நெட்வொர்க்ன்றாங்க. ஏஷியாலே வந்து லார்ஜஸ்டா இருக்கிறது வந்து இந்தியாவில் இருக்க ரயில்வேஸ் தான். வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் வந்து 4th லார்ஜஸ்ட்னு சொல்றாங்க.
இந்த டோட்டல் ரயில் ரூட் வந்து எவ்வளோ லென்த்னு பார்த்தீங்கன்னா 63,000 கிலோமீட்டர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 63,000 கிலோமீட்டர் தான் டோட்டல் லென்த் ஆஃப் ரயில் ரூட். அப்புறம் இதுல வந்து 13,000 கிலோமீட்டர் ரயில் ரூட் வந்து எலக்ட்ரிஃபைடா மாத்திட்டாங்க. The major Indian ports including Calcutta, Mumbai, Chennai, Visakhapatnam and Goa handle about 90% of seaborne trade and visited by cargo carriers and passengers liners from all parts of the world. இந்த கடல் வழி அப்புறம் விமான வழி பயணங்கள் அதுக்கப்புறம் ட்ரேடுக்கெல்லாம் வந்து இந்த போர்ட்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the domestic air services are being operated by Indian Airlines. அதாவது டொமஸ்டிக் ஏர் சர்வீசஸ்னா நார்மலா உள்ளூருக்குள்ளே பயணம் செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து யார் பாத்துக்கிறான்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸ் அண்ட் பிரைவேட் ஏர்லைன்ஸ் பாத்துக்கிறாங்க. The international airport services is operated by Air India. அதாவது நேஷனல் லெவல்ல டிராவல் பண்ற இன்டர்நேஷனல் லெவல்ல டிராவல் பண்ற இதெல்லாம் வந்து யார் பாத்துக்கிறாங்கன்னா ஏர் இந்தியா ஆப்ரேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், Indian Railways provide Wi-Fi facility first in India in Bangalore railway station. ரயில்வே ஸ்டேஷன்ல வைஃபை ஃபெசிலிட்டியை ஃபர்ஸ்ட் இந்தியாவில தான் போட்டாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், Air India and Indian Airlines were merged on August 27, 2007 to form a National Aviation Company of India Limited, NACIL. ஸோ NACIL வந்து என்னைக்கு வந்து உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா August 27, 2007 உருவாச்சு. இது யார் யார் வந்து சேர்ந்து உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா அப்புறம் இந்தியன் ஏர்லைன்ஸ் ரெண்டுமே வந்து கலந்து மெர்ஜ் ஆகி உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, The National Harbour Board was set up in 1950 to advise the central and state governments on the management and development of ports, particularly minor ports. 1950 வந்து நேஷனல் ஹார்பர் போர்டுன்னு ஒன்று செட் பண்ணி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே என்ன பண்ணணும், இந்த போர்ட்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கும் குறுகிய இருக்க துறைமுகங்களை வந்து கவனிக்கிறதுக்கு வந்து அதை மேனேஜ் பண்றதுக்கு அதை வந்து மென்மைப்படுத்துறதுக்கு வளர்க்கறதுக்கு வந்து டெவலப் பண்றதுக்கு வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1950. நெக்ஸ்ட், ஏன்னா இப்ப நம்ம வந்து எனர்ஜி பார்க்க போறோம். எனர்ஜி வந்து 2 டைப்ஸா இருக்கு, நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ். நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்னா ஒரு ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா இதை வந்து நம்மளால திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது. த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி which cannot be renewed or reused or called non-renewable energy source. அதாவது நான் இதுக்கு முன்னாடியுமே சொல்லியிருப்பேன், ஒரு பொருள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு அதை திரும்பி நம்ம கைக்கு எடுக்க முடியாது அப்படி அந்த மாதிரி இருக்க எனர்ஜி சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ரினியூவபிள். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல், ஆயில், கேஸ் இதெல்லாம் வந்து நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். பேசிக்கா வந்து இந்த மாதிரி எனர்ஜி சோர்ஸ்லாம் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம யூஸ் பண்ண ஒரு காலகட்டத்துல வந்து அழிஞ்சிரும், அதாவது தீர்ந்து போயிடும் அப்படின்றாங்க. ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்னா நம்ம என்னதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே அது மறுபடியும் வந்து ரினியூ ஆயிட்டே இருக்கும், ரீயூஸும் பண்ணலாம். இது வந்து என்னைக்குமே அழியாது, இது வந்து அபண்டன்ட் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான இது பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, ஜியோதெர்மல் எனர்ஜி, பயோமாஸ் எனர்ஜி இதெல்லாம் வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிள்ஸ். ரினியூவபிள் சோர்ஸை வந்து நம்ம நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம். அப்ப ரினியூவபிள் சோர்ஸ் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜினா அப்ப நான் ரினியூவபிள் சோர்ஸை வந்து நம்ம கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் refers to those structures which are improving the quality of manpower and contribute indirectly towards the growth of economy. ஒரு பொருளாதாரத்துக்கு
அந்த நாட்டில் வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை திறமையும் மக்களோட பலத்தையும் அதிகரிச்சு அந்த பொருளாதாரத்துக்கு மறைமுகமா வளர்த்து விடுறது தான் வந்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. அதாவது பொருளாதாரத்துக்கு மறைமுகமா வளர்ச்சி தேடி கொடுக்கக்கூடிய சக்திகளை வந்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. These structures are outside the system of production and distribution. நம்ம வந்து இந்த ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், நேஷனல் இன்கம், ஜிடிபி இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் வந்து அவுட் சைட் த சிஸ்டம், இந்த சிஸ்டம்க்குலாம் அப்பாற்பட்டது. இதுவுமே வந்து இன்டைரக்டாக வந்து நம்மளோட பொருளாதாரத்தோட வளர்ச்சிக்கு உதவுது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, schools, colleges, hospitals, and other civic communities. It is the fact that one of the reasons for the low productivity of Indian workers is the lack of development of social infrastructure. அதாவது நம்ம நாட்டோடைய குறைந்த ப்ரொடக்டிவிட்டிக்கு காரணமே வந்து இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து குறைவாக இருக்காங்க. அதுக்கு காரணமே வந்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லாத காரணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னலாம் வந்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ஃபர்ஸ்ட்டு. Imparting education on an organized basis dates back to the days of Gurukul. நம்ம பழங்காலத்தில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஸ்கூல்ஸை வந்து நம்ம குருகுலம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், the Ministry of Human Resource Development MHRD in India formulates education policy in India and also undertakes education programs. நம்ம இந்தியாவில் வந்து எஜுகேஷன் பாலிசியை வந்து உருவாக்கி அதை வந்து நடைமுறைப்படுத்தி எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து வழிவகுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் MHRD. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து 6 லெவல்ஸில் இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், எஜுகேஷன் இன் இந்தியா until 1976 was the responsibility of the state governments. It was then brought under concurrent list, both center and state. அதாவது 1976 முன்னாடி வரைக்கும் இந்தியாவோடைய கல்வியை வந்து கவனிக்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலையாக மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1976க்கு அதுக்கப்புறத்துல இருந்து தான் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே இணைஞ்சி நம்மளுடைய எஜுகேஷனுக்கு ரெண்டு பேருமே ரெஸ்பான்சிபிள்ன்ற ப்ரையாரிட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், த எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா ப்ரைமர்லி கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் சிக்ஸ் லெவல்ஸ். இந்த 6 லெவல்ஸ்னு இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா ப்ரைமர்லி கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் டேஷ் லெவல்ஸ். இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸில் வந்து 6, 4, 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நமக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து 6. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நர்சரி கிளாஸ், அதாவது பால்வாடி, அப்புறம் வந்து பிரைமரி கிளாஸ், அப்புறம் செகண்டரி லெவல், அப்புறம் வந்து ஹையர் செகண்டரி லெவல், அப்புறம் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன். நெக்ஸ்ட், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா. எஜுகேஷன் இன் இந்தியா ஃபாலோஸ் த 10+2 பேட்டர்ன். அதாவது +2 பேட்டர்னில் தான் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க எஜுகேஷன் வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட யூனிவர்சிட்டிஸ் வந்து எதுக்கு அண்டரில் வந்து இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட். இதுக்கு கீழே தான் எல்லா யூனிவர்சிட்டியுமே வந்து கிரெடிட் ஆகுது. The budget share of the education sector is around 3% of GDP. Largest proportion of this goes for school education. நம்ம ஜிடிபியிலேருந்து 3% ஆஃப் அமௌண்ட் வந்து பட்ஜெட் வந்து நம்ம எஜுகேஷனுக்கு போகுது அப்படின்னு, ஸ்கூல் எஜுகேஷனுக்கு போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்த் இன் இந்தியா. ஹெல்த் இன் இந்தியா இஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளோட இந்தியர்களுடைய ஹெல்த் வந்து அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது. The Central Council of Health and Welfare formulates the various healthcare projects and health department reform policies. நம்ம இங்கே பாருங்க,
Central Council of Health and Welfare formulates various healthcare projects and health department reform policy. யார் வந்து அந்த பாலிசிஸ்லாம் போட்டு நம்மளோட ஹெல்த் கேரை வந்து பராமரிச்சுட்டே வருதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர். Next, the administration of health industry in India as well as the technical needs of the health sector are the responsibility of the Ministry of Health and Welfare. இந்த ஹெல்த் இண்டஸ்ட்ரியோட இந்தியாவில் இருக்க ஹெல்த் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் நீட்ஸ், அந்த ஹெல்த் செக்டரில் இருக்க டெக்னிக்கல் நீட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து யார் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதாவது இவங்க தான் வந்து ஹெல்த் இண்டஸ்ட்ரியை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது. ஹெல்த் கேரில் வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. அதாவது சித்தா, ஆயுர்வேதா, அதுக்கப்புறம் வந்து யுனானி ஆர் கலனிக், ஹெர்பல் கேர், ஹோமியோபதி, அலோபதி, யோகா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து எதில் வந்து அடங்கும்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்ன்ற மெடிக்கல் சிஸ்டமில் தான் வந்து அடங்கும். நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் கேர் சர்வீசஸ் இன் இந்தியா. நம்மளோட இந்தியாவில் வந்து ஹெல்த் கேர் சர்வீசஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். அதை யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். The healthcare services in India are mainly the responsibility of the Ministry of Health. நான் முன்னாடி சொன்ன மாதிரி Ministry of Health Welfare தான் வந்து எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள். இங்கேயும் அதான் சொல்கிறாங்க. The healthcare services in India are mainly the responsibility of the Ministry of Health. State wise பார்த்தீங்கன்னா health status is better in Kerala as compared to other states. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது கேரளாவோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து அது நல்லாவே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்தியாஸ் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி. இந்தியர்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு திருப்தி தரலை அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலே இந்தியாஸ் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இஸ் புவர் கம்பேர்டு டு ஸ்ரீலங்கா. அதாவது ஸ்ரீலங்காவை கம்பேர் பண்ணும்போது இந்தியர்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து புவராக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து பெட்டராக இருக்கிறது வந்து கேரளா, கொஞ்சம் இது புவராக இருக்கிறது வந்து இந்தியாஸ் ஹெல்த்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் வந்து ரிசோர்ஸஸ், மினரல் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் வந்து எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் திங்கர்ஸ். அதாவது ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய திங்கர்ஸ், லீடர்ஸோடைய எக்கனாமிக் தாட்ஸ், அவங்களுடைய பார்வையில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இந்தியன் எக்கனாமி என்னவா இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.